ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கான விசேட கூட்டமாக இன்றைய கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய உபதவிசாளர் ரமணியன் ஜனார்த்தனன் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்கள், செயலாளர், உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்புள்ளாளர்களுடைய அனைவரையும் வரவேற்று வந்து இன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததையும் அதற்கு ஏற்கனவே எங்களால் அனுப்பி வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான இறுதி முடிவினை எடுத்தல் தொடர்பான கூட்டமாக அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய வரவு முன்கொண்டு செல்கின்ற ஒரு எண்ணக்கருக்களின் அடிப்படையிலே வெளிப்படைத்தன்மையுடன் தயாரித்திருக்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டம் என்பது பொறுப்புக்கூறல் மற்றும் கால வரம்பு, சமநிலை போன்ற பல்வேறுபட்ட பண்புகளை பிரதிபலிக்கக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே துறைகளுக்கான ஒதுக்கீடு என்ற கருத்தில் கல்வி, சுகாதாரம், பொது நலத்துறைகள் என்ற அடிப்படையில் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகார விடயங்களிலே அதனை செவ்வையாக செய்வதற்கேற்ற வகையில் இந்த வரவு செலவு திட்டம் இயன்ற வரையிலே உச்ச அளவில் வளங்களை பயன்படுத்தி எம்மால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் பல்வேறுபட்ட நிதி நெருக்கடி, உங்களுக்கு தெரியும் தேசிய அளவிலான நிதி நெருக்கடி மற்றும் எங்களுடைய சபைகளிடத்திலே இருக்கக்கூடிய வருமான மூலங்களின் மீதான நிதி நெருக்கடி என்று பல்வேறுபட்ட நிதி நெருக்கடிகளிடத்திலும் ஒரு இயன்ற வரையிலான சமநிலையை முகமாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தொகுப்பாக்கம் செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் தமது, அதாவது எங்களுடைய கால்களில் நாங்கள் நிற்கத்தக்கதான ஒரு அத்திவாரத்தை எடுக்கின்ற நோக்கத்திலே தான் இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் இன்றைய சபையிலே சமர்ப்பிக்கின்றோம். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளாக மத்திய அரசாங்கத்தினால் கடந்த காலங்களில் இருந்து தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த சம்பள மானியங்கள் படிப்படியாக நிறுத்தப்படும் என்ற அறிவித்தலின் பிரகாரமான செயல் வடிவங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இதே நேரத்திலே இந்த வரவு செலவு திட்டம் என்பது எங்களுடைய பிரதேசத்தை, எங்களுடைய வரி செலுத்துகின்ற மக்களை போஷிப்பதாக, அவர்களுக்கு உண்மையையும் ஜனநாயக தன்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் ஒரு சரியான கையிருப்பு கொள்கையையும் பிரதிபலிப்பதாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களே, உங்களை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட தேவைகள் திட்டத்தினுடைய இருப்பு போதாமல் இருக்கின்றது என்பதும் ஒரு வெளிப்படையான உண்மை. ஆனால் அந்த வரவு செலவு திட்டத்தை கிடைக்கின்ற பணத்தை கொண்டு திட்டமிடுதல் என்ற இலக்கிற்குடன் மட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அதற்கு அப்பால் எங்களுடைய மக்களுடைய இலக்குகள் போன்றவற்றை நாங்கள் திட்டமிடுகின்றோம். இருக்கின்ற வளங்களை சரியாக பகிர்தல், பாரபட்சமற்ற முறையிலே அபிவிருத்தியை மேற்கொள்ளுதல், அரசியல் பாரபட்சங்களுக்கு அப்பால் ஒரு பிரதேச அபிவிருத்தியை திட்டமிடுதல் போன்ற விடயங்களை திட்டம் தயாரிக்கப்படுவதற்கு முழுமையாக ஒத்துழைத்த செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், அதே ஆரோக்கியமான நல்வாழ்வு, தரமான கல்வி, அடுத்த பாலின சமத்துவம், இவ்வாறாக தூய்மையான நீர், காற்று பெற்றுக் கொடுத்தல், அந்த தூய்மையான ஆற்றல்களை வளர்த்தல், நல்ல தொழில்துறைகளினுடைய விடயங்களை முன்னேற்றுதல், அடுத்தது உற்பத்தி துறையிலான சமத்துவம் போன்ற பாலின சமத்துவம் என்று பல்வேறுபட்ட நிலைத்தகு அபிவிருத்தி கொள்கைகளை எங்களுடைய வரவு செலவு திட்டம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட திட்டங்களை உள்வாங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது மருத்துவ விடயங்கள், சுகாதாரம் போன்ற விடயங்களின் அடிப்படையிலே பிரதேச பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கான ஒத்துழைப்புகள், தாய்சை நல நிலையங்களுக்கான ஒத்துழைப்புகள் மற்றும் எங்களுடைய ஆயுர்வேத மருத்துவ நிலையத்தை கட்டியமைத்தல், அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கின்றோம். மேலும் எங்களுடைய பிரதேச சபையினுடைய வருமான அதிகரிப்பு பற்றி நாங்கள் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களே, உபதவிசாளர் அவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக நீடித்த ஒரு சவாலான பயணத்தை தான் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு முன்னரான காலப்பகுதியிலேயே கௌரவ உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட சிபாரிசுகள், பரிந்துரைகளின் அடிப்படையிலே சோலைவரி மதிப்பீட்டு நடவடிக்கைகளுக்கான வரைபட உருவாக்க முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். இதன் வாயிலாக எங்களுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய பெறுமதியை மேலும் 35 மில்லியன்களால் அதிகரிக்க முடியும் என்று நம்புகின்றோம் எதிர்காலத்தில். ஆனால் அவற்றினுடைய அறுவடை இந்த வரவு செலவு திட்டத்திற்குள் உள்ளடக்கப்படுமா என்பது தொடர்பாக இருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஒரு சிக்கனமிக்க அரச நிர்வாகத்தை கொண்ட செயற்பாட்டையே நாங்கள் வடிவமைப்பாளர்களாக கொண்டிருக்கின்றோம். அதனையே பிரயோகித்து வருகின்றோம். எங்களுடைய சபை கூட்டங்கள் முதலாக அனைத்து விடயங்களிலும் எவ்வளவு தூரம் சிக்கனமான ஒரு அரச செலவின நடைமுறையை பின்பற்ற முடியும் என்பதில் நாங்கள்
தீவிர கவனம் செலுத்தி வருகின்றோம். அதே நேரத்திலே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பங்கேற்பு வரவு செலவு திட்டத்தின் மீதான நடவடிக்கைகளிலும் நாங்கள் ஆர்வம் செலுத்துகின்றோம். இங்கே பொதுமக்களுடைய பங்களிப்புகள் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில். அதன் அடிப்படையில் நாங்கள் பத்திரிகை விளம்பர வாயிலாக தகவல்களை பெற்றிருந்தோம், கோரியிருந்தோம். அதற்கு மேலதிகமாக தவிசாளர் அலுவலகத்திலே வந்த கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலித்திருந்தோம். எங்களுடைய பிரதேச சபைகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக பரிசீலித்திருக்கின்றோம். இவற்றுக்கு மேலாக ஒரு பிரதேசத்தினுடைய உட்கட்டுமான அபிவிருத்தி என்பது மிகவும் அவசியமானது ஒன்று. ஒரு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அதன் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு ஒரு பிரதேசத்தினுடைய உட்கட்டுமான வளர்ச்சியிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இங்கே ஆற்றி இருக்கின்றோம். பொருளாதார ரீதியாக புதிய சந்தைகளை, அதாவது சந்தைகளை மறுசீரமைத்தல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். அவற்றுக்கு மேலாக இந்த இடத்திலே இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சமூக பொறுப்புடனான செயல் திட்டங்கள் பலவற்றை எதிர்வரும் ஆண்டிலும் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம். எங்களுடைய கடந்த கால ஆட்சியின் தொடர்ச்சியாக நீர்வேலி பிரதேசத்திலே அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவிற்கு விரைவில் திறப்பு விழா நடத்துவதற்கு இருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவற்றுக்காக கிடைக்கின்ற வருமானங்கள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய வருமானங்களை சிறுக சிறுக அதிகரிக்கும் என்று நாங்கள் இருக்கிறோம். இதுபோன்று எங்களுடைய சுற்றுலா மையங்களாக இருக்கக்கூடிய இலாவரை கிணற்றடி பகுதி மற்றும் அக்கறை சுற்றுலா மைய பகுதி போன்றவை தற்போது நவீனமயப்படுத்தப்பட்ட சுற்றுலா வலயங்களாக வருகின்றது. அந்த அடிப்படையில் அவற்றின் மீதான செலவீடுகளை செய்திருக்கின்றோம். அவற்றின் மீது மேலதிகமாக கவனத்தில் கொள்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போது பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு உள்ளக விளையாட்டரங்கை எங்களுடைய வரிகளத்திலே அமைக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் கடந்த காலப்பகுதியில் இந்த கௌரவ அமைப்பு நன்கு தெரியும். ஒதுக்கப்பட்ட இடத்தின் அடிப்படையிலே ஒரு மைதானம் உருவாக வேண்டும், பொது மைதானமாகவும் உள்ளக விளையாட்டு மைதானமாகவும் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அதற்காக மேலும் 10 மில்லியன்களை இந்த பிரதேசத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மூல வளங்களை ஒன்றிணைத்து பயன்பதற்கான தந்திரோபாயங்களை 42% காணப்படுகின்றது. எங்களுடைய வரவு செலவு திட்டம் தயாரிப்பு தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் நாங்கள் தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வரவு செலவு திட்டம் தொடர்பான இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்று பார்க்கின்ற அந்த உரையிலே அதாவது அது தொடர்பாக உரையாற்ற விரும்புவர்கள் தெரிவிக்க வேண்டும். கூடியது ஒரு பெரிய சபை என்ற அடிப்படையிலே 3 நிமிடங்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்குமாக ஒதுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நேர்த்தியான ஒரு உரையை பார்க்கலாம். அல்லது பற்றாக்குறைகளை வெளிப்படுத்துகின்ற எல்லா விடயங்களும் கனசெல்வ திட்டத்திலே அந்த தோற்றுக்கொள்வதற்கு சமீப மாதிரி இங்கே திட்டக்காரப்பட்டுள்ளது. அதற்கு நான் சொல்ல வேண்டும். அதேவேளை அந்த அம்சம் ஒரு சரியான, அதாவது 2025ஆம் ஆண்டின் பார்வையிடு எப்படி சொன்னால் உறுப்பினர்கள் மத்தியில் வரவு செலவு திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு சரியான முறையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாம் எல்லோரும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களின் சேவைக்காக தான் இங்கே நாங்கள் சமூகம் அடைந்திருக்கின்றோம். எவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு சேவை வழங்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் சேவை வழங்குவதுதான் நமது நோக்கம்.
சமாந்தரமாக எல்லோருக்கும் சம நிதியை பங்கிட்டு வேறுதிறனை மேற்கொள்வதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார். கவனமாக கூறியது போல பஞ்சாயத்துக்கு 2 பேர் இருக்கிற சபைகளுக்கு உறுப்பினர்கள் இருக்குது, பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள் இருக்கிற அந்த தடவை இருக்கிறோம். அந்த வகையில் நான் கூறியது போல ஒரு இடத்துக்கு கூடுதலாக ஒரு இடத்துக்கு குறைவாக ஒரு பஞ்சாயத்துக்கு அபிவிருத்தி மேற்கொள்வதற்கான நடவடிக்கை கொண்டு இருக்குது. ஆனால் கர்ப்பிணி வரும் பட்சத்தில் வேலையுமாக தனி உறுப்பினர்கள் இருக்கிற வட்டாரங்களுக்கு நிதிகளை ஒதுக்கீடு பண்ணி அந்த வேலை அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வார்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் இந்தியா பிரதேசங்களுடைய நோக்கம். அதாவது என்னப்பா எப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு கிராமத்திலே அபிவிருத்தியாக சிறந்த முறையில் மேற்கொள்ள வேணும். அப்போ நமக்கு சபைக்கு வந்த நிதியில வருமான கொடுக்கணும் ஆகன அது நீங்கள் அதை கொண்டு போட்டு மற்ற உலகை இருக்க நாடு சொல்றேன் சரி. அதே விட என்னன்னா இந்த நகர செலவு திட்டத்தில் வந்து என்னன்னா இந்த முறை நிதி குறைவு என்பது எப்படி அரசாங்கம் வந்து 40% காசை பிரதேச சபைகளிடமிருந்து கொண்டு 20% 40% கொடுத்து கொண்டு போகும். பிரதேச சபைகளுடைய அபிவிருத்தியையும் அதனுடைய ஆளுமையின் குறைப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் நோக்கம். ஆனால் அதை விட நான் அரசியல் கருத்தியலுடைய இந்த இந்திய சக உறுப்பினர்கள் அதுபடியினால் அவர்கள் இதில் வந்தால் சக உறுப்பினர்கள் அவர்களால் கட்சி எதிர்கட்சி அப்படியெல்லாம் நாங்கள் அவர்களை பிரித்து பார்க்க முடியாது. என்ற அவர்கள் வந்து இந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் அவை ஆளுங்கட்சியில் இருக்கிறபடி அவர்களை கலைக்கலாம் என்று சொல்வதோ அல்ல அதுக்காக பொறுப்பு போகணும் என்று நாங்கள் இருக்கிறதோ தவறு என்று நினைக்கிறோம். அது அப்படி இல்லைதான். அது பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் அது மத்திய அரசாங்கத்தில் இருக்கப்படுற தீர்மானம் பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தில் இருக்கப்படுற தீர்மானத்துக்கு பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினரை பதில் சொல்லணும்னு சொல்லி நாங்கள் இருக்க முடியாது. அதைய நீங்கள் கதையையும் சொல்ல முடியாது. அப்படியே தான் கலைக்க வேண்டியாக்களை இன்றைக்கு இங்கே இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போ அதை திருப்பி கேட்கலாம். உங்களுடைய அக்களும் பாராளுமன்றத்தில் இருக்கிறது தானே என்று கேட்கலாம். அப்போ கேட்டால் நீங்கள் அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அரசாங்கத்தில் அங்கம் வைக்க இருந்தாலும் எதிர்கட்சியில் பாராளுமன்றத்தில் இருக்கிறீர்கள். பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டிய விடயங்கள் வந்து பிரதேச சபையிலும் பிரதேச சபைகளில் கலைக்க வேண்டிய விடயங்களை கொண்டே பாராளுமன்றத்திலே கலைத்துக் கொண்டிருக்கிற நேர காலத்தை எடுத்துக் கொண்டு போவதுதான். அதை நாங்கள் அது தவறு நெடுதலும் அப்படியே ஆளுங்கட்சியிலே இருக்கிறவர்கள் அப்படியே சுட்டி காட்டுறதோ அல்ல அவர்களை நாங்கள் ஆளுங்கட்சி என்று சுட்டி காட்டுக் கொண்டிருக்கிறது தவறு என்று அவர்கள் ஒரு பிரதேச சபையினுடைய நிர்பந்தம் வேற சொல்லி நாங்கள் இந்த சபையின் நிர்பந்தம் அதே நாங்கள் இருக்க முடியாது. சொல்லி கேட்கலாம் இது எத்தனை கட்சிகளுடைய இருக்கணும் அதை பார்லிமெண்ட் என்ன பார்த்து கொண்டிருக்கணும் கேட்டா அப்படியே ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அது சம்பள வீரங்கள் அதிகரிக்கிறது அந்த அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் என்று சொல்லுவோமே தவிர அவர்கள் அப்படிங்கிறது ஒரு இது இல்லை. எனவே வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஏற்றி போடுறோம். அதே கருத்து இல்லை. சில திட்டங்கள் இருக்கிறதுதான். மற்றது வீதிகள் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்கு. ஒரு சில இடத்துல 4 வீதிகள் போட்டிருக்கீங்க, ஒரு சில இடத்துல ஒரு வீதிகள் 2 வீதிகள் அப்படி போட்டிருப்பீங்க. அது போட போய் கிலோ சிக்கலும் கிலோ சேர்ந்துதான் நீங்க மீட்டர் கணக்கு போடுவீங்க. அப்ப அதுல மீட்டர் தரப்போது 2026ஆம் ஆண்டை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான இந்த நாளிலே செலவுக்கு முன்னால் இந்த செலவு
அந்த குறைபாடுகள் ஏற்கனவே எங்களால் காணப்பட்டார்கள். அதை நான் சொல்லியிருப்பது. ஆனால் ஒரு குறைபாடுகளுடனான வரவு செலவு திட்டத்தை கையாளுகிறது அது தொடர்பான விவாதங்களை நடாத்துவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நான் விரும்புகின்றேன். அதிலும் மிக முக்கியமாக இந்த 4 இதழ் இந்த வரவு செலவு திட்டம் இன்றுதான் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சபை நடவடிக்கை போதை நான் அடிப்படை வெளியேற்றுவது ஒன்று திட்ட அனுமதி முதல் நாள் தொடங்கும். ஆக குறைந்த முதல் நாள் அல்லது எங்களுக்கு கூட்ட அழைப்புக்கான அழைப்பு தரும் முதலாளர் பண்ணணும். ஆனால் ஒரு ஆண்டுடைய அந்த வரவு செலவு திட்டத்தில் 12 மாதங்களை தீர்மானிக்கக்கூடிய அந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தப்பட்ட ஆவணத்தை ஒரு கூட்டம் தொடங்குகிற போது சரி நாங்கள் வரும்போது நீங்கள் அதை வைக்கிறது அதையும் உங்களுடைய மதிப்புரிய தவறாக தான் நீங்கள் அதை ஒத்துழைக்கிறீங்க. எனவே இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு எனக்கு இப்போது நேரம் இல்லை, இல்லை. இன்னும் சபையாளர்களை அப்படி பார்க்கணும் என்றபடியா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கூறி இதனை நான் நூலகத்துடன் கையில் தயவு செய்து உத்தியோகத்தவர்கள் எங்களுடைய கௌரவ வைத்தாவிடம் இதை வழங்கணும். இதை வழங்கணும். இதற்கு பகுப்பாய்வு செய்யணும்னா அந்த அளவுக்கு நாம் எக்ஸ்போர்ட் ஆகணும். அடுத்தது இந்த சபைக்கு நீங்கள் ஒரு நாள் பரிசா உங்களுடைய கௌரவ சமநாயகா மாதிரி 6வது பாலிட்டு சமர்ப்பிக்கிறீங்க சபையை ஏற்கனவே இந்த சபையில 2ஆம் தடவை 3ஆம் தடவை வந்து அனுபவமான இருக்கிறாங்க. அப்ப இருந்து ஒரு குறைபாடு உள்ள அதாவது ஆவணங்களில் குறைபாடு கூட பாதுகாப்பு. ஆனால் நாங்கள் அதை இந்த வரவு செலவு திட்டத்தை கலந்தாசிய அந்த கலவுகள் குறைபாடு நாங்கள் உண்மையாக நாங்கள் அதை பகுப்பாய்வு செய்ய முடியாது. ஆகவே இந்த விடயத்தை நான் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறேன். 2வது அதிகரிப்பின் அடிப்படையில் சில விடயங்கள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டு இந்த பாடல் தயாரிக்கப்பட்ட போல்தான் தெரிகிறது. இருந்தால் உணர்வுக்காக ஒரு வருமானம் கூட தகவலும் இல்லையா அதுக்கேற்ற போல் செல்வங்களை மாற்றத்தின் அடிப்படையில் சபை இல்லாத காலத்தில் அதுவும் மிகச்ச உதாரணங்கள் நாங்கள் புதிய ஆண்டுக்கான அந்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவை கடப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு வரவு செலவு சமர்ப்பித்து அதை திட்டமிடுவது மிகவும் ஒரு சவாலான விடயமாக காணப்படுகிறது. எமது மாவட்டத்தில் இருக்கின்ற சபைகளிலே அதிக வருமானத்தை கொண்டிருந்த சபையாக நாங்கள் காணப்படுகின்ற பொழுதும் ஏனைய சபைகளை விட எங்களுக்கு சிறப்புகள் மெச்சப்படுத்தப்பட்டிருப்பதற்கு நாங்கள் தொகையடைகிறோம். குறிப்பாக பிரதேச ரீதியான வட்டார அபிவிருத்தியை நாங்கள் குறைந்த அபிவிருத்தியை இந்த முறையில் கிடைத்திருப்பது கவலை இருக்கின்றது. அதை நீங்கள் நீதித்துறையை மிகவும் கவனமாக கிடைத்திருந்தீர்கள். இந்த பொழுதும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டு கேட்டுக்கொள்ள விரும்புவது எமது வருமானத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் உபயோகங்கள் விற்கில் நாங்கள் வகுக்க வேண்டும். குறிப்பாக எங்கள் சூழலை சம்பந்தமாக நாங்கள் பலவர்கள் அழைத்திருக்கின்றோம். அதிலே தொழிற்சார்ந்த வகையிலே நீங்கள் எங்களுக்கு சரியான திறமான ஒரு முடிவை எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம், எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்று வெளிவாரியான பல உத்தியோகங்களை அழைத்து நீங்கள் செய்வதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் அதற்கான கால வரையறை இல்லை, இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. எனவே வருமானங்களை அதிகரிக்காமல் இருந்து கொண்டு நாங்கள் வட்டார அபிவிருத்தி செய்திகளும் கடினமாக இருக்கின்றது. அதேவேளை நாங்கள் மத்திய அரசாங்கங்களிடம் பெற்றுக்கொள்கின்ற நிதி வீதங்கள் தொடர்பாக கலைப்பதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் வருமானம் அதிகரிப்பதுதான் இங்கே மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே எங்களது உறுப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் உங்களுக்கு ஊக்கப்படுத்த விரும்புகின்றோம், உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். எனவே இந்த புதிய ஆண்டு அதுக்கு முற்போதிய முதல் காலாண்டிலேயே நீங்கள் அதுக்கு விதமான உதவி சொல்ல வேண்டும் என்கிறதை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு கடந்த 2 சபை காலத்திலே எமது சபை நிதிக்கு அப்பால் மேலதிகமாக விசேட நிதி ஒதுக்கீடுகளாக மத்திய அரசாங்கங்களாகவோ மாகாண அரசாங்கங்களாகவோ பல அபிவிருத்தி திட்டங்கள் பிரதேச ரீதியாக நடைபெற்றிருந்தது. அது பிரதேசமாக அண்மையில் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. அவ்வாறு நிதிகளை நீங்கள் நடந்து கொள்கிற கூட்டங்களிலோ மத்திய அரசாங்கத்தின்
திட்டங்களாகவோ பல அபிவிருத்திகளை கொண்டு வர வேண்டும் என நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். மேலும் இந்த பிரதேசத்தில் நடைபெறுகின்ற வீதி அபிவிருத்தி பணிகளிலே நாங்கள் எல்லோரும் வீதிகளை குறிப்பிட்டதோட 60 மீட்டர் 70 மீட்டர் 80 மீட்டர் வீதிகளை நாங்கள் புனரமைப்பு செய்து அந்த வீதிக்குள் இருக்கின்ற வெள்ள ஓட்டத்தை நாங்கள் மூடிவிடுகின்றோம். அதனால் தொடர்ச்சியாக வெள்ளங்கள் ஏற்படும் பொழுது மக்கள் மிகவும் அசௌகரியப்படுகிறார்கள். ஆகவே இந்த வீதி அபிவிருத்தி பணிகளிலே வெளிப்படைத்தன்மையோடு ஒரு குழு அமைப்பு வடிகால் அமைப்பு தண்ணீரை கொண்டு இந்த வாய்க்கால்களில் ஒவ்வொரு நாங்கள் வாய்க்காலுக்கும் தண்ணியை நாங்கள் வடிகாலுக்குள்ளாக தண்ணி வெளியேற்றுவதற்காக தெளிவான வழக்கங்களை மக்களுக்கு அளிக்க வேண்டும். இது கடந்த காலங்களில் நாங்கள் இந்த தவறை இழைத்திருக்கின்றோம். அதனூடாக மக்கள் பெரும் பாதிப்படைந்து வருகிறார்கள். அத்தோடு இந்த வீதி அமைப்பு பணிகளிலே ஈடுபடுகிற பொழுது சட்டவிரோத கட்டங்கள் மிகுந்த பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் இந்த விவசாயத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னால் வெறுமனே வீதி அமைப்பு மட்டும் நிறைவேற்றால் போதாது. ஆனால் மக்கள் பாதிப்பாளர்களே நீங்கள் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த பிரதேச சபை வித்தியாசத்தின் நூலக வளர்ச்சி சபை காலத்திலே காலத்திலே குறைவாக தான் இருக்கிறது. உண்மையிலே சபையை சேவை நடத்திய போது என்னுடைய வட்டாரத்தில் குறைஞ்ச 3 கோடிக்கு மேற்பட்ட அவர்களுக்கு 2025 ஆண்டு கால பகுதியை செய்தி தந்திருந்தார். இந்த இடத்திலே நான் உண்மையிலே கௌரவ சபையின் செயலாளர்கள் முக்கியத்துவம் படுத்த வேண்டும். பதவியாளர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்கள் எதிர்பார்த்தது இப்போ அரசாங்கம் செய்யப்படாத நிறுவனம் கூட அந்த சமூக ஒரு தலைவர்கள் தான் பங்கு பெற்றார்கள். மறைமுகமான சில ஊர்களில் வச்சே பரிந்துரை மேற்கொள்கிறார்கள் இந்த அரசாங்கங்கள். உண்மையிலேயே கிராம உத்தியோகர்கள் 3 இருக்கும் போது அதே இந்த நவம்பர் மாதம் திரைக்கால தர்மக்காலத்திலே இந்த 40 நாள் அந்த வெள்ளக்காவல் இருக்கின்றது. அந்த கிராமத்தில் பணியாளர்கள் பற்றி நான் நீண்ட நாட்களாக இங்கே முன்வைத்திருந்தேன். தற்போதுள்ள மழையோடு அந்த பணியாளர்கள் பற்றி எல்லோரும் இந்த வருஷத்திலே வீதிகள் சம்பந்தமான அந்த 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட வீதிகளில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 140 ஒதுக்கீடு. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு வீதிகள் செய்யப்பட்டது 108 மில்லியன் தான் செலவு செய்யப்பட்டது. ஆனால் செலவு செய்யாத நீதி 32 மில்லியன் இருக்கும். பல உறுப்பினர் பல விதங்களில் நீதி கிடைக்கும் பட்சத்துக்கு அமைச்சர் தரப்பட்டு சொல்லி 2ஆம் தரத்தில் தெரிவு செய்யப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 2ஆம் தர நிதியிலே செய்து முடிக்கப்படவில்லை. அந்த 32 மில்லியன் நிதி இருக்க பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு மேலத்திற்கு கிடைக்கும் பட்சத்துக்கு மேலத்திற்கு பட்சத்தில் சொல்லி எங்கள் வீடுகளை பிரிந்து கொண்டு செல்வீர்கள். அதுவே கிடைக்கும். மற்றொன்று என்னன்னா, அப்போ 32 மில்லியன் என்ன நடந்தது? இந்த வீதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே 140 மில்லியன் 108 மில்லியன் செலவழித்தது. 32 மில்லியன் நிதி வீதிக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுது. ஆனால் தற்போது 60% மில்லியன் தான் இந்த 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்படும். அதுவும் இப்போ 36 உறுப்பினர்கள்
கிட்டத்தட்ட அவர் குறிப்பிட 50% சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த சபையிலே 8ஆம் மாதம் ஒரு தீர்மானம் கொடுத்தோம். ஒரு பஸ்ஸுக்குரிய கட்டணமாக 550 ரூபாய் அவர்கள் வரணும். உங்கள் வாயிலே உட்படும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வட்டாரத்துக்கு நீங்கள் ஒதுக்கினது 15 லட்சம் ரூபாய். உங்கள் கணக்கை கொண்டு சொல்லுங்கள். இது உங்களுடைய பட்ஜெட் சரியா? நாங்கள் எந்த வட்டாரத்தை பார்க்கவில்லை, அயல் வட்டாரத்தை பார்க்கிறோம். அன்றைய கொப்பனைக்கும் வருடம் போது அந்த மக்கள் திருத்தரம் இல்லாமல் ஒழுங்கி ஊரடங்கு சென்றவர்களும் பற்றி கதைக்கவில்லை. அதாவது முதல் நடந்த காலம் பற்றி கதைக்கவில்லை. நாங்கள் சபை செயலாளருடைய தலைமையில் அங்கிருந்த சபை உறுப்பினரை விளையாட்டு மைதானங்கள் புத்தூரில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு கலவரி விளையாட்டுத்தலம், பலவரி விளையாட்டுத்தலம், தொடர் விளையாட்டுத்தலம், வீனஸ் விளையாட்டுத்தலம், விக்னேஸ்வரா விளையாட்டுத்தலம், ஆவரகால் மத்தி விளையாட்டுத்தலம், ஆவரகால் விக்னேஸ்வரா விளையாட்டுத்தலம் இந்த புத்தூரை அலங்கரித்துக் கொண்டு பல ஆண்டுகளாக, எத்தனையோ ஆண்டுகளாக பல கிராமங்களை ஒன்றுடைந்த கிராமம். அதாவது கச்சேரி, கதிரிப்பாய், பத்தமேனி, பாரதி, தம்பாறை, தென்முறை என்று பல கிராமங்களை உள்ளடக்கி 1000க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளை கொண்ட கிராமம். இதுவரையில் இத்தனை ஆண்டுகளாக இந்த வணிகத்தின் பிரதேச சபை அவர்களுக்கு ஒரு மைதானத்தை அமைத்து கொடுத்ததா, நிதி ஒதுக்கிறதா, அவர்களுக்கான ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஜனசமூக நிலையங்கள் 10க்கும் மேற்பட்ட ஜனசமூக நிலையங்கள் இருக்கின்றன. அங்கே விளையாட்டு கழகங்கள் என்ற பதிவில் நீங்கள் உபகரணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். எல்லா விளையாட்டு ஜனசமூக நிலையத்துக்கும் விளையாட்டு கழகம் இருக்கின்றது. நீங்கள் பந்துகளை கட்டுகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். எங்கே கட்டி எங்கே விளையாடு அக்கிலே ஒரு விளையாட்டு மைதானம் ஏதோ ஒரு தக்கவைப்புக்கு மத்தியில் சிங்கஸ்தா விளையாட்டு கழகம் தக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இளைஞர்களுக்கு ரயில் எல்லாருக்கும் தெரியும். யோசிச்சு பாருங்க, பல இளைஞர் யுவதிகளை கொண்ட அக்கிவெளி கிராமம் ஒரு விளையாட்டுக்கு வெளியில் போனது. நீங்கள் பிரதேச செயலத்தால் நடத்த இளைஞர் விளையாட்டுகளுக்கு அக்கிவெளி யாரும் போனது மைதானம் இல்லை. நீங்கள் அவர்களை கூப்பிடுவது இங்க பாருங்க, 10க்கும் மேற்பட்ட கழகங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக எத்தனையோ அமைச்சர்களாக நிதிகள் ஒதுக்கப்பட்டு வாரிய வேலைகள் செய்து பிரதேச சபைக்கு சொந்தமான மைதானம் என்ற அடிப்படையில் ஆனா அந்த ஏனைய மைதானம் ஒன்றை நீங்கள் குறிப்பிட்ட பேருள்ள மைதானம் ஒன்றை பிரதேச சபைக்கு அவர்கள் கையெழுத்து இது தொடர்பாக எனக்கு கருத்து என்னவென்றால் பல்லையிலே நாங்கள் 8 பேர் ஃபேமிலியும் கட்டியிருக்கிறோம். இல்லை 3 ஏக்கர் காணி வழங்கப்பட வேண்டும் என்று ஒத்தி வைத்திருக்கின்ற மயானம் இருக்கிறது. இது பொது காணியில் தான் சிங்கஸ்தா விளையாட்டு அந்த மைதானம் அரசனிடத்திலே நீங்கள் செயலாளர் எடுப்போம். எடுத்தால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். யாருமே இருக்கு. அது ஒரு கடவுளை யாராவது சொல்றீங்களா? வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அப்ப வாக்கெடுப்பு கருணானந்தம் பண்ணிடுவேன் அந்த கருதிப்பேன் கங்கராஜா பதிக்கலாம் அருளம்புரம் அனுபவம் பிள்ளைநாயம் உயர்ந்த செல்ல தமிழ்நாட்டில் புது ஆரோக்கிய கஸ்தூரி ரத்தனம் வந்தியன
நானும் சந்திரகுமார் வெற்றிவழியை குமாரன் சிவசுப்ரமணியன் சுந்தரவர் சுவராமன் சாமன் சண்முகம் கேசவன் நோன்மை பிரதாபன் சிவவாதம் கட்டிதன் பரமேஸ்வரன் பூதன் யோசன் அனிதா வெள்ளையன் யமுனா தயானி நாகநாதன் கஜத்திரி பிரிஜா அனுராதா கமலாதேவன் சுதர்சினி மகேந்திரா விமலராஜ் கணசி விஜயராணி சாம் ரோபேகா கமல்ராஜ் ராமச்சந்திரன் கட்டிவன் நடந்த வாக்குல ஆதரவாக 25 வாக்குகளும் எதிர்ப்பாக 9 வாக்குகளும் 16 வேலை வாக்கு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு 16 மேலதிக வாக்குகளால் இந்த வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் 9 வாக்குகள் எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சகல கட்சிகளுக்கும் சகல வளங்களும் பாரபட்சமின்றி மக்களுக்கே எங்களுடைய பிரதேச சபையினுடைய வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டது. சகலுடனான கலந்துரையாடல்களும் எந்த விதமான பாரபட்சங்களும் இன்றி மேற்கொள்ளப்பட்டது. எனினும் அரசியல் காரணங்களின் அடிப்படையிலே தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முன்மாதிரியான செயற்பாடு, வரவேற்கத்தக்க செயற்பாடு. நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த கௌரவ உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முழுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிபாடு சார்ந்த விடயம், அது அவர்களுடைய உரிமை. எனினும் இந்த சபையிலே ஒரு தேசிய நிலைப்பாட்டுடன் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை நாங்கள் சரியாக வென்றெடுக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வுடனும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கும் அதே நேரத்திலே எதிராக வாக்களித்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக உபதவிசாளர் அவர்களுடைய நன்றி உரைக்கு முன்பாக ஒரு கோரிக்கை. சபை அனுமதிக்கு சில விடயங்களை சமர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கின்றது. 2 நிமிடங்களில் கௌரவ உறுப்பினர்கள் ஆசனத்தை நாங்கள் பாதுகாத்துருக்கோம். இகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய எதிர்வரும் ஆண்டிற்கான பாதீடு இன்றைய சமயம் எங்களுடைய கௌரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டது. இதை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து அதாவது எங்களுடைய வருமானமாக 440 மில்லியன் ரூபாய்களும், அதே நேரத்திலே மீண்டு வரும் மொத்த செலவினமாக 285 மில்லியன்களும், அதே நேரத்திலே மூலதன செலவினமாக 155 மில்லியன்களுமாக மொத்த வருமானத்தில் மீண்டு வரும் செலவினத்தின் வீதம் 57.98 ஆகவும், சொந்த அதாவது மூலதன செலவு வீதம் 42.1
வீதமாகவும் காணப்பட்டது. இந்த வரவு செலவு திட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்ததாக வரவேற்று ஆதரித்திருந்தார்கள். அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியினர் இந்த வரவு செலவு திட்டத்திலே அவர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் மக்களை எங்களுடைய சேவைகள் சென்றடைய வேண்டும் என்றும் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையிலே சகலருடனான கலந்துரையாடல்களுக்கு பின்னராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம். எங்களை பொறுத்தவரையிலே நிலைத்தகு அபிவிருத்தி முன்னேற்றம் ஒன்றை அடைவதற்கும் எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் அதே நேரத்திலே விடயங்களை மேற்கொள்வதற்குமாக இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பித்து சபையிலே கையளித்திருக்கின்றோம். அந்த கையளிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை சபை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எனக்கு இது 6வது வரவு செலவு திட்டமாக இருந்தபோதும் எங்களுடைய சபையிலே மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமைகின்றது. தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கும் அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளுடன் கூடிய அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்குமான ஒரு களமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பயன்படுத்துவோம். எங்களுடைய சபையிலே இன்றைய தினம் இடம்பெற்ற மாற்றம் என்பது, அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் கட்சிகள் அனைவருடைய ஒன்றிணைப்பு ஒன்று ஏற்பட்டிருப்பதை வெளிக்காட்டுகின்றது. சகல தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் கட்சிகளுமாக இணைந்துதான் இந்த வரவு செலவு திட்டம் வென்றெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று சபையிலே சமூகம் அளித்திருந்த தவிர்க்க முடியாத காரணத்தின் அடிப்படையிலே மொத்தமாக 35 உறுப்பினர்களிடத்திலே இன்று சபையிலே சமூகம் அளித்திருந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால் சமூகம் அளிக்காத ஒரு உறுப்பினர் தவிர்த்த 34 உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 9 உறுப்பினர்கள் எதிராகவும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவாகவும் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 25 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக 16 வாக்குகளால் இன்றைய வரவு செலவு திட்டம் வெற்றியடைய செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு நான் சிவசுப்பிரமணியம் சுகிரரூபன், வலிகாமங்களுக்கு பிரதேச சபை உறுப்பினர். நாங்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாங்கள் தெரிவாகிய 9 உறுப்பினர்கள் இங்கே நிற்கின்றோம். இன்றைய தினம் வலிகாமங்களுக்கு பிரதேச சபையினுடைய வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்கள் இடம்பெற்று அதனை அங்கீகரித்தல் தொடர்பான விடயங்கள் நடைபெற்றது. அதிலே பல கட்சியைச் சார்ந்த பல உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் நாங்களும் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் அதில் சுட்டிக்காட்டியிருந்தோம். அத்துடன் நாங்கள் இங்கு வழங்கிய குறைபாடு என்பது அது தனியாக எங்களால் இனங்காணப்பட்ட குறைபாடு அல்ல. மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பாதீடு அமையவில்லை என்பதுதான் எங்களுடைய சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுடைய அந்த எதிர்ப்புக்குரிய பிரதான காரணமாக இருந்தது. காரணம், கடந்த 7 மாதத்தின் அடிப்படையிலே சபையிலே பல பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டது. அந்த பிரேரணைகளில் பெரும்பாலும் வீதி சம்பந்தப்பட்டதாக, திண்ம கழிவகற்றல் சம்பந்தப்பட்டதாக மற்றும் வடிகான்கள், வெள்ள வாய்க்கால் சம்பந்தமாக தான் அதிகம் இருந்தது. ஆகவே அதற்கு அதிகளவான நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. சபையில்லாத காலத்தில், குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களிலே சபை செயலாளர்களுடைய சபையினுடைய செயலாளர் தலைமையிலே இயங்கியது. அந்த காலங்களில் வீதி மற்றும் ஏனைய விடயங்களுக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆக இந்த சபை நடக்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்கு அதிலும் பார்க்க நிதி ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருந்தது. ஆனால் அதற்கு மாறாக கடந்த வருட ஒதுக்கீட்டில் பார்க்க இந்த வருடம் 60% குறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதற்கு நியாயம் கூறுவதற்காக பல காரணங்கள் கூறினாலும் அந்த காரணங்கள் என்பது நாங்கள் கூறிய அந்த காரணத்துக்குரிய ஒரு சமாளிப்புக்காக தான் இருக்கிறதே தவிர மக்கள் நிலையை மையப்படுத்தி இல்லை. அடுத்தபடியும் நாங்கள் பிரதேச சபையினுடைய பிரதான பணிகளாக வீதி அபிவிருத்தி, வீதி புனரமைப்பு மற்றும் மீள்தாரிடல் அந்த விடயங்கள் இருக்கிறது. அடுத்ததாக பிரதானமாக ஒளியூட்டலுக்கு பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதான சேவையாக இருக்கிறது. அடுத்ததாக திண்ம கழிவகற்றல் இருக்கிறது. இவ்வாறாக 22 அந்த பணிகள் பிரதேச சபையினாலே ஆற்றக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. ஆக எந்த விடயங்களுக்கு மக்களுக்கு அதிகம் தேவைப்பாடாக இருக்கிறதோ அந்த விடயங்களுக்குத்தான் உண்மையில் அதிகளவான நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்க வேண்டும். ஆக அது பற்றி தெளிவாக இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. திண்ம கழிவகற்றல் என்பது பிரதான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு திண்ம கழிவகற்றல் கழிவுகள் எல்லாம் எடுத்து நீவேரி வடக்கிலே கடற்கரை ஓரமாக
ஒரு மயானத்துக்கு அருகிலே கொட்டப்படுகிறது. ஆனால் அங்கு கழிவுகளை கொண்டே கொட்டப்படுகிறதே தவிர அந்த கழிவுகளை தரம் பிரித்து அங்கு கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகளிலிருந்து காசு, அந்த கழிவுகளிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய அந்த செயற்பாடுகள், அந்த தொழில்முறைகள் அங்கு இல்லை. இது ஒரு பிரதான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்தது இந்த அனர்த்தம், வெள்ள அனர்த்தம் நடந்தது அனைவருக்கும் தெரியும். அப்போ இதிலேயே நாங்கள் பார்க்கலாம், 22 வட்டாரத்திலே எங்கெங்கு வெள்ள வாய்க்கால் அமைக்க வேண்டும், எங்கு மதகு அமைக்க வேண்டும் போன்ற விடயங்கள் இருக்கிறது. ஆகவே அதற்கு அதிக நிதி வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம். அதற்கு எங்களுக்கு மக்களை, அதாவது எங்களுடைய கருத்து என்பது மக்களுடைய கருத்து. நாங்கள் அரசியல் வேறுபாடு சார்ந்து நாங்கள் எமது ஆதரவு நிலைப்பாட்டையோ அல்லது எமது எதிர்ப்பு நிலைப்பாட்டையோ நாங்கள் காட்டவில்லை. தவிசாளர் கௌரவ தவிசாளர் கூட அவருடைய துறையில் கூறியிருந்தால் அனைத்து தமிழ் கட்சிகளும் சேர்ந்து தனக்கு ஆதரவாகவும் தேசிய மக்கள் சக்தி எதுவாக என்றும் கூறியிருந்தார். உண்மையில் இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி உடைய இந்த தோழர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்திலே இனபேதமோ மதபேதமோ மொழிபேதமோ இல்லாமல் அனைவரும் நாங்கள் ஒன்றாக நாங்கள் பயணிப்பது அவசியமாகிறது. அந்த வகையில் சபைக்குள்ளே தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து தனக்கு வாக்களித்திருப்பதாகவும், அதாவது எங்களை ஒரு வேறு கட்சியாக கருத்துப்பட அவர்கள் அந்த கருத்து கூறியிருந்தார். நிச்சயமாக அந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் மக்களுடைய பிரதிகள், மக்கள் எங்களை தெரிவு செய்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் மக்களுக்காக நாங்கள் மக்களுடன் நின்று வேலை செய்கின்றோம். மேலும் இந்த வரவு செலவு திட்டத்திலே, அதாவது நிலைப்பேண் தகு இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அண்டு அதுக்குள்ளே பல திட்டங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அப்போ அந்த திட்டங்கள் என்ன அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டு என்பது தொடர்பில் தெளிவாக எங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. மக்களுக்கே இது போன்று தெளிவாக குறிப்பிட போது, அதாவது மக்கள் பிரதிநிதிக்கான எங்களுக்கு தெளிவாக அவர்கள் சுட்டி காட்டாத போது நாங்களும் மக்களுக்கு எவ்வாறு தெளிவுகளை நாங்கள் வழங்க முடியும்? இதனை பலரும் சபையில் சுட்டி காட்டியிருந்தார்கள். இவ்வாறு பல குறைபாடுகளுடன் அந்த வரவு செலவு திட்டம் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டதன் காரணமாக இதனால் மக்களுக்கு எதிர்பார்த்த அளவில் பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்களையோ மேற்கொள்ள முடியாது இருக்கும் என்றபடினால் அதனை நாங்கள் எதிர்த்து நாங்கள் வாக்களித்தோம். நாங்கள் எப்போதும் மக்களுக்காக உழைக்கின்றோம், மக்களுடன் நிற்கின்றோம். மக்களுடைய தேவையை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். இன்றைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த உறுப்பினர்கள், இந்த 9 உறுப்பினர்களும் நாங்கள் வலிகாமலுக்கு பிரதேச சபையிலே நாங்கள் அதுக்காக ஒன்றுபட்டு நிற்கின்றோம். மக்களுக்காக நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். நன்றி. வலிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் பரமேஸ்வரன் குமுதன். எங்களுடைய வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 16 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதை முன்னிட்டு நாங்கள் இன்று பெருமகிழ்ச்சியுடன் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷையாக இருந்த அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைந்து எங்களுடைய அரசியல் தீர்வினை பெற வேண்டும் என்பதற்கான முதல் படிக்கட்டாக இன்று வலிகிழக்கு பிரதேச சபையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து 16 மேலதிக வாக்குகளால் இந்த 2020க்கான பாதனிய வரவு செலவு திட்டத்தினை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஒரு மனக்கவலை, தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு தெரிவு செய்யப்பட்ட எம்பிபி கட்சியைச் சேர்ந்த 9 உறுப்பினர்களும் இதில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் தமிழ் மக்களுடைய ஆசையை ஏற்றார்களா ஏற்கவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய அனைத்து ஆசைகளும் எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அதன் வகையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த வலிகிழக்கு பிரதேச சபையுடைய 2024ஆம் ஆண்டு இதை பாதையிட்டை நிறைவு செய்திருக்கின்றோம். ஒரு குறிப்பு அனைத்து கட்சிகளினுடைய நிதிக்குழு, அனைத்து குழுக்கள் மூடாகத்தான் இந்த வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்ட பிற்பாடும் அனைத்து தமிழ் கட்சிகள் ஒன்று சேரும்போது தாங்கள் தனித்து நின்று அந்த எதிர்ப்பை தெரிவித்தது உண்மையிலே மனவருத்தத்துக்குரியது. தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இந்த வலிகிழக்கு பிரதேச உறுப்பினராக இருக்கின்ற வெற்றி வேட்பாளர் உறுப்பினராக வந்தவர்கள் கூட இதை எதிர்த்து நிற்பது உண்மையிலேயே மனவருத்தம் அடைகின்றது. அந்த வகையில் அதாவது இந்த வெள்ள நிவாரணத்தின் போது கூட நாங்கள் ஒன்றை அனைத்து பேரும் அவதானிக்கக்கூடிய விஷயம், நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த வெள்ள அனர்த்தத்தின் போது எல்லா மக்களுடைய வேதனைகளில் பங்கு கொண்டு அவர்களை மீண்டு இந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருந்தோம். அப்படி இருந்த போதிலும் இந்த 2026ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு அவர்களுடைய கொடுப்பவர்கள் கூட அனைத்து சனசமூக நிலையங்களுக்கு ஊடாக அவருடைய வாக்குப்பட்டியலை வாக்கு வங்கியை உயர்த்துவதற்காக நடைமுறைப்படுத்துவதாக இங்கே அனைத்து உறுப்பினருடைய கருத்துக்களும் அவர்கள் தங்களுடைய
நிதியிலே கூட அரசியல் கட்சிகளுடைய நிதியிலே கூட தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக அது என்னென்ன சொல்லுங்கள் பிரியாசக்தி என்ற அமைப்பின் ஊடாகத்தான் அதை அவர்கள் வழங்குகின்றார்கள். எந்த ஒரு உறுப்பினர் ஊடாகவோ இல்லை எங்களுடைய பிரதேச சபை ஊடாகவோ அந்த நிவாரண திட்டங்கள் சரியான முறையில் போய் சேரவில்லை என்பது அனைத்து உறுப்பினருடைய ஒரு கவலையும் கூட. நன்றி. பிரியாசக்தி என்ற அந்த ஒரு கிராம சமூக அபிவிருத்தி குழுவினை நாங்கள் உண்மையிலே நிராகரிக்கின்றோம். ஏனென்றால் அந்த வட்டாரத்தின் உறுப்பினர்கள் அந்த வட்டாரத்துக்காக பாடுபட்டு இங்கே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்ற இடத்தில் அதாவது புதிதாக ஒன்றை கொண்டு வந்து என்பிபி தங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான அடிக்கட்டமைப்பையே அவர்கள் நிறுவுகின்றார் என்பது எங்களுடைய கருத்துக்களும் கூட.